ஒரு 3 பசங்க சேர்ந்து ஒரு டெட் பாடியை ரேப் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துடுது. அப்படி உயிர் வந்த டெட் பாடியால் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிற படம் தான் தி கார்ஸ் ஆஃப் அன்னா ஃப்ரிட்ஸ். இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பொண்ணோட பாடியை ஒருத்தன் தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பாடி மேலே இருக்கிற கவரை எடுத்துகிட்டு அவன் மூஞ்ச ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறான். இவன் ஏன் இப்படி அவளை ஃபோட்டோ எடுக்கிறான்னா, இவன் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ஸு. அவள் இறந்ததுனால அவளை ஃபோட்டோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டை என் ஃப்ரெண்டை பார்க்கணும், அவன் மாச்சரியில் வேறு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருங்க நான் அவனை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதில் அந்த கிரே ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற 2 பொண்ணுங்களை பார்த்து கொஞ்சம் வல்கராக கமெண்ட் பண்ணுறான். ரொம்பவே வலிஞ்சு ரொம்ப வல்கராக கமெண்ட் பண்ண அதை பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு ரொம்பவே கடுப்பாக வரான். டே ஏன்டா இப்படி பண்ணுற, இப்படிலாம் பண்ணாதே, ரொம்ப மோசமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிறான். அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டு மார்ச்சிலேருந்து வந்துடுற அவங்கிட்ட இந்த கிரே ஷர்ட்னா கேட்குறானா, என்னடா அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக கேட்க, இங்கே வச்சு பேச வேணாம் வாங்க அங்கே போனோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பையன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது அந்த கிரே ஷர்ட் நான் சொல்கிறேன், என்னடா இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, வாடா சரக்கு அடிக்கலாம், உனக்காக தான் சரக்கு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இல்லை என் வேலை 12 மணிக்கு தான் முடியும், அது வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது அந்த கிரே ஷர்ட் என்ன சொல்கிறான்னா, என்னடா ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஜில் இருப்பான் போல இருக்குது. அப்படி கேட்க அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வேணா வாடா நான் நேரிலே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி அவங்க போக அதில் அந்த ப்ளூ ஷர்ட் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல். அவன் மட்டும் நான் வரல நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இந்த கிரே ஷர்ட் என்ன சொல்கிறான், டே வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போது அந்த மார்ச்சில் வேலை பார்த்தோன்னே அந்த பையன் என்ன பண்ணான்னா, அங்கே இருக்கிற ஒரு கொடூரமான பணத்தை திறந்து காட்டுறான். அதை பார்த்து அந்த கிரே ஷர்ட் பயந்துடுறான். அதுக்கப்புறமா சும்மா விளையாண்டேன் வாங்க காட்டுறான்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸோட மூஞ்ச திறந்து காட்ட அதை பார்த்து அந்த காஜி பையன் என்ன சொல்கிறான்னா, இவன் மட்டும் இப்போ உயிரோட இருந்தால் நம்ம இந்நேரத்துக்கு இவன் கிட்ட கூட வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை அச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. சரியான காஜில் இருப்பானுங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா அவன் ஒரு போதைப் பொருள் எடுத்து அதை போட்டுக்க எல்லாரும் அதை எடுத்து போட்டுக்கிறானுங்க. இதுக்கப்புறமா அந்த காஜியில் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், நான் இவ கூட ஒன்றா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த ப்ளூ ஷர்ட் என்ன சொல்கிறான்னா, டேய் நீ பிறந்த கூட விட்டு வைக்க மாட்டியாடா, அந்த அளவுக்கு காஜில் இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது அந்த காஜி பையன் என்ன சொல்கிறான்னா, டேய் உனக்கு வேணா நீ வெளில போடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த மாச்சரி பையன் என்ன சொல்கிறான்னா, டேய் இது இங்கெல்லாம் சகஜம், நிறைய பேர் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்தால் நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் கூட ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி பண்ண ஃபோட்டோலாம் ஃபோனில் வச்சுருந்துருக்கான் போல இருக்குது. அதை எடுத்து ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட. இப்போது அந்த ப்ளூ ஷர்ட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பண்ணி தொலைங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப அந்த மாச்சரி பையன் என்ன சொல்கிறான்னா, நீ வீட்டுக்கெலாம் போத்தால இந்த ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ப்ளூ ஷர்ட்டும் போயிட்டு ஒரு ரூமில் இருக்காங்க. இந்த பக்கம் அந்த காஜி பையன் நம்ம பணத்துக்கூடைய கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கான். இந்த பக்கம் அந்த ப்ளூ ஷர்ட் என்ன சொல்கிறான்னா, இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், உங்கள் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாபுரன்னு திட்டிக்கிட்டு இருக்க. அந்த காஜி பையனும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ரூமுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாச்சரி பையன் போக இந்த பக்கம் அந்த ப்ளூ ஷர்ட்டு அவன் ஃப்ரெண்டை கண்ணாப்பிள்ளான்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. என்னன்னு போய் பார்த்தா அந்த மாச்சரி பையன் கீழே கிடக்கான். அவன் பயத்தில் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு நான் பண்ணும்போது திடீர்னு உயிர் வந்துருச்சு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவள் கண் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு திடீர்னு உயிர் வந்துச்சாட்டிருக்கு. அதை பார்த்து அவனுக்கு எல்லாரும் பயந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த காஜி பையன் என்ன கேட்குறான்னா, இவ எப்படி செத்தா, எதனால் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்க அவன் என்ன சொல்கிறான்னா, தெரில ஏதோ பாட்டியில் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கா போல இருக்குது. அதில் இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவங்க எல்லோரும் செத்துட்டான்னு நினச்சி ஹாஸ்பிட்டலில் செத்துருக்காங்க. டாக்டரும் அவள் பல்ஸை பார்த்துட்டு பல்ஸ் எதுவும் இல்லாதனால அவள் செத்துட்டா மார்ச்சரி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதனால தான் இவங்க இங்கே கொண்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ளூ ஷர்ட் என்ன பண்ணுறான்னா, தண்ணியில் அவளுக்கு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இவன் நம்ம மூஞ்ச பார்த்துட்டாளா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஜி பையன் அந்த மார்ச்சரி பையன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த மார்ச்சரி பக்கம் யாரோ வர மாதிரி தெரியுது. திடீர்னு இவனுங்க எல்லோரும் என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த பொண்ணு மேலே ஒரு துணியை போட்டு மூடிட்டு அங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க. அப்போது அந்த ரூம்குள்ளே யார் வரான்னு பார்த்தோன்னா, ஒருத்தவன் ஒரு பாடியை தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பாடியை வச்சுக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு மேலே தான் துணி போட்டு மூடி இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, கொஞ்சம் கொஞ்சமாக கத்த ட்ரை பண்ணுறா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த.
அது அந்த பையன் ஹெட்செட் போட்டுக்கனால அவனுக்கு சரியாக கேட்கல. அவன் எதையும் கண்டுக்காமல் அவன் மட்டும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உணர்ச்சி வர மாதிரி காட்டுறாங்க. அவள் கை கால்லாம் அசைகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் மேலே இருக்கிற அந்த துணியை லைட்டாக விளக்குறா. அதை கூட அவன் பெருசாக கண்டுக்காமல் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட, அந்த சமயம் மறுபடியும் அந்த 3 பேர் வந்து இப்போது டிஸ்கஸ் பண்ணிட்டுறாங்க. இவளை இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னை எப்படியாவது வெளியே விட்டுருங்க, நான் அவங்கள பற்றி வெளில எங்கேயும் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போது இந்த ப்ளூ சட்டைக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணுக்கு உடனடியாக மெடிக்கல் ஹெல்ப் தேவை, நம்ம சீக்கிரம் இவளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்போது அந்த காஜி பையன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 3 பேரும் தனி ரூமில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறான்னா, இவ ரொம்ப பெரிய பணக்காரி, இவளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால் இவளை வெளில விட்டோன்னா நம்ம எல்லோரும் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ சட்டைக்காரன் சொல்கிறான். அப்போது அந்த காஜி பையன் என்ன சொல்கிறான்னா, நீ அவளை எதுவுமே பண்ணல, இந்த பையன் பண்ணும்போது மட்டும்தான் அவள் இவனை பார்த்துட்டா, அதனால் இவனுக்கு பெரிய பிரச்சனை வரும். அது இல்லாமல் இவனுக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது, இவன் இப்போ இதெல்லாம் மாட்டினானா இவன் லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த ப்ளூ சட்டைக்காரன் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வர, அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்ன எப்படியாவது வெளில விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. இதை பார்த்து அந்த ப்ளூ சட்டைக்காரன் மறுபடியும் மனசை மாறி, இல்லை இவளை நான் எப்படியாவது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஜி பையன் ப்ளூ சட்டைக்காரன் கூட 2 பேரும் பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இவனை போட்டு அடிச்சிடுறான். நடுவில் அந்த மார்ச்சரி பையன் வந்து இவனை வேலைக்கு விட, அப்போ தான் இவனை பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ சட்டைக்காரன் சண்டை போட்டதில் அந்த ப்ளூ சட்டைக்காரன் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து இப்போது ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்க. அதை பார்த்து அந்த காஜிப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த மார்ச்சரி பையன் சொல்கிறான், இப்போ உள்ளே வந்தான் இல்லையா, அவன் வெளில டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான், இப்போ சாவி கூட இல்லை, நம்ம எப்படி வெளில போகிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த காஜி பையன் இப்போ எப்போ வெளில போகிறது, ஏதாவது வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மார்ச்சரி பையன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த போனவனோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவனை ஃபோன் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை அப்படியே இழுத்துட்டு இன்னொரு ரூமில் போட்டு, டேய் அப்படியே அசையாமல் இரு, நீ அசைஞ்சின்னா மண்டையிலேருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து இந்த தனி ரூமில் உட்கார வச்சுறானுங்க. அப்படியே அந்த பொண்ணையும் அந்த ஸ்ட்ரக்சரோட தள்ளிட்டு வந்து இந்த ரூமில் வச்சிட, இவனுங்க வெளில போயிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு இந்த ப்ளூ சட்டைக்காரன் என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிட்டு ஒன்று என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, நான் இந்த நிலமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்காக என்ன சொல்கிறான்னா, நீ அசையாமல் இரு, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த ரூமுக்கு அந்த 2 பேர் வந்து ஒழிஞ்சிக்கிறானுங்க. ஏன்னா யாரோ வர்றாங்க சவுண்டு கேட்குறதுனால பயந்து வந்து உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ வெளில என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தவன் அந்த டோரை திறந்துட்டு இவனை தேடி தான் உள்ளே வந்திருக்கான். ஏன்னா இவன் கால் பண்ணான் இல்லையா, அதனால் உள்ளே வர இந்த மார்ச்சரி பையனும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு, நான் என்னோடய டியூட்டி முடிஞ்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே என்னை இந்த ரூமில் போட்டு யாருமே இந்த ரூமில் இல்லைன்னு நினச்சிட்டு பூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி இப்போ என் வேலை முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, சரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்தான்னு சொல்லலையா, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, டேய் நீ ரொம்ப அலையாதரா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிரு. இந்த பக்கம் இந்த ரூமில் அந்த காஜி பையன் இந்த ப்ளூ சட்டைக்காரனை வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் பின்னாடி மண்டையிலேருந்து ரத்தம் போனதில் செத்தே போயிட்டான். அவனை பார்த்து டேய் ஏஞ்சரான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட, அவன்கிட்டருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவளால் தான் இப்போ அவன் செத்து போயிட்டான்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வெளியே போனாலே அந்த மார்ச்சரி பையன் மறுபடியும் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து பார்க்க அந்த காஜி பையன் என்ன பண்ணிடுறானா, உட்காந்து கூலாக சிகரெட் அடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு அந்த ப்ளூ சட்டைக்காரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் அதிக ரத்தம் போனதுனால அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த மார்ச்சரி பையன் ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம இனிமேல் அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த காஜி பையன் என்ன பண்ணுறான்னா, சரி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நமக்கு இப்போது ஒரே வழி தான் இருக்குது, அதாவது நம்ம ஃப்ரெண்டை எங்கேயாவது கணக்கு இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணையும் கொண்டுட்டு நம்ம எஸ்கேப் பண்ண மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேறு நம்ம மூஞ்சி 2 பேர்த்தையும் பார்த்துட்டா, அதனால் நம்ம கன்ஃபார்ம் மாட்டிப்போம், அவளை கொள்கிற தர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஆல்ரெடி லைட்டாக உணர்ச்சி வந்தவரை காட்டியிருப்பாங்க இல்லையா, இப்போது ஓரளவுக்கு வந்துடுச்சு.
அதனால அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிழ்ந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து கீழே விழுந்து அந்த ப்ளூ சட்டை இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போய் அவன் பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதே சமயம் அந்த 2 பேரும் மறுபடியும் உள்ளே வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அந்த ஃபோனை பிடிங்கிடுறானுங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணேன். அவர்கிட்ட நான் உயிரோடு இருக்கேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். என்னை எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட சேர்த்துருங்க. நான் உங்களை பற்றி வெளில எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ அவள் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னதுனால இவங்க வேறு வழி இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுறாங்க. அப்போது நடுவில் மறுபடியும் அந்த மொபைலுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வர, அதை பார்த்தா அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அது எங்கள் அப்பா நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டக்குன்னு அவன் அந்த காஜி பையன் என்ன சொல்கிறான்னா, டேய் அவன் வாயை பொத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த மாச்சிரி பையனும் அந்த பொண்ணோட வாயை பொத்த, அதே சமயம் இவன் அந்த காலை அட்டன் பண்ணால் அந்த பக்கம் யார் நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க, இல்லை இது மாதிரி முன்னாடி யாரோ கால் பண்ணாங்க, ஆனால் யாரும் பேசுறதுக்குள்ளே டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவன் அவங்க அப்பா கிட்ட பேசவே இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை கட் பண்ணிட்டாங்கன்னு. இதை பார்த்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி இவளை ஒரு ரூமில் தள்ளிட்டு அவளை கொல்ல பார்க்குறான். அதே சமயம் அவளோட கை காலெலாம் கட்டி போட்டுட்டு, நீ இவளை பத்திரமா பார்த்துக்க, நான் போயிட்டு ஒரு டஸ்ட்பினை கொண்டு வரேன், ஏன்னா நம்ம ஃப்ரெண்டை அதில் போட்டு இங்கேருந்து வெளில எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஜி பையன் இங்கேருந்து கிளம்பி வெளில போகிறான். இந்த மார்ச்சரி பையன் அப்படியே அந்த பொண்ணோட கை காலை கட்டி போட்டுக்கிட்டு இருக்க, அதே சமயம் அந்த பொண்ணு அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ அவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காத, நீ ரொம்ப நல்லவன், நான் உன்னை பற்றி வெளில எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டை கொன்னதே அவன் தான் அவன் கழுத்து நெரிச்சு கொன்னான், நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு டேப் எடுத்து அடைச்சி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் அந்த காஜி பையனை தான் காட்டுறாங்க. அவன் ஏதாவது குப்பை தொட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு மேலே தேடிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவள் வாயில் அந்த டேப்பை அவுத்துட்டு அப்படியே அந்த கயிறை பிச்சு போட்டு எங்கேயாவது தப்பிச்சு போகலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியோ அவள் கை காலில் இருக்கிற கயிறாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து கீழே விழுந்துட, அவளால் அந்த கை காலெலாம் அசைக்க முடியாதனால அவள் அப்படியே தவழ்ந்து அப்படியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த காஜி பையன் உள்ளே வந்துடுறான் டஸ்ட்பின் எடுத்துகிட்டு. அந்த சமயம் அவன் உள்ளே வந்து பார்க்க அந்த பொண்ணு இல்லாத பார்த்து காண்டாகி அவள் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த மாச்சிரி பையன் இருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி கேட்குறான், ஏண்டா ஒன்று இந்த பொண்ணு தானே பார்த்துக்க சொன்னேன், எங்கடா போனேன், எங்கடா போய் தொலைஞ்ச, அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் அவள் கை காலெலாம் கட்டி போட்டு தான் போனேன், எப்படி போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடுறானுங்க. சரி நீ எங்கே போய் தரு, நான் இங்கே போய் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போது அந்த பொண்ணு அங்கே தான் தவழ்ந்து போய்கிட்டு இருக்கா. அவள் அந்த காஜி பையன் அங்கே தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயந்து ஒரு இடத்துல தவழ்ந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டா. அதே சமயம் அவளை நோக்கி அவன் அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்க, இவன் கண்ணில் மாட்டாமல் அவள் எப்படியோ மறைஞ்சி தப்பிச்சிட்றா. அதுக்கப்புறமா அவள் அங்கேருந்து தவழ்ந்து அங்கே இருக்கிற ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறா. போய் அங்கே லிஃப்ட் க்ளோஸ் பண்ணுற பட்டன் அமுக்கி அதை க்ளோஸ் பண்ணுற டைமில் அந்த காஜி பையன் வந்து அந்த லிஃப்ட்டை திறந்து அவளை மறுபடியும் காலை பிடிச்சி இழுத்து தரன்னு மறுபடியும் அந்த ரூம்லேயே கொண்டு போய் போட்டுடுறான். அதுக்கப்புறமா அந்த மார்ச்சரி பையனை கூப்பிட்டு, நீ தான் அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்ல, என்னால் முடியாது, ஏன் நான் இவளை கொண்டதுக்கப்புறம் 2 பேரையும் நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டு நீ இருக்கே போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை பார்த்து கேட்குறான், நீ தான் கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இந்த காஜி பையன் தலைகணத்தி கொடுக்க, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு மூஞ்சில் தலைகணை வச்சு கொள்ளலான்னு பார்க்குறானுங்க. இவனும் ரொம்ப நேரமாக தலைகணச்சி அழுத்திட்டு இருக்க, அவன் சாகாமல் மூச்சு திணறி ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் இவனுங்க அவளை தலைகணையில் அழுத்தி ஒரடியாக கொண்டுறானுங்க. இதுக்கப்புறமா அந்த மார்ச்சரி பையன் நம்ம இவளையும் கொண்டுட்டோம், நம்ம என்ன போகிறோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அவன் அங்கேயே நடுங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். சரி வா நம்ம அவனோட பாடி எடுத்து குப்பை தொட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 பேரும் அவன் ஃப்ரெண்டோட பாடி எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போகிறானுங்க. அதுக்கப்புறமா அந்த குப்பை தொட்டியை அந்த காஜி பையன் வெளில எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இருட்டான குழி இருக்குது அதில் போட்டு வந்துடுறான். இந்த பக்கம் அந்த மார்ச்சரி பையன் அந்த ரூமில் தானே இருக்கான். அந்த ரூமை விட்டான் வெளியே போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு யாரோ இருமல் மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் அந்த பொண்ணோட ஸ்ட்ரக்சரை நோக்கி போகிறான். அங்கே இருக்கிற துணியை விலகிட்டு பார்த்தா அவகிட்ட தான் சவுண்ட் வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் அவகிட்ட நீ நடிக்காத, நீ உயிரோட தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல அவள் கண் முழிச்சு பார்க்குறா. அதே சமயம் டக்குன்னு அந்த ரூமுக்கு அந்த காஜி பையன் வந்துட இவன் அவளோட மூஞ்சை மூடிடுறான்.
அதுக்கப்புறமா சரி வா நம்ம கிளம்பிடலாம், எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க, இல்லை என்னோட பொருள் ஒன்று மிஸ் ஆகுது, அதை நான் தேடணும்னு சொல்லிட்டு அவன் தர்றான். அதே சமயம் இந்த காஜி பையன் என்ன பண்ணுறான்னா, அவளோட உயிர் உண்மையாலே போயிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக அவன் மேலே போட்டுருக்க துணியை எடுத்துட்டு அவளை பார்க்குறான். பார்த்துட்டு அவள் செத்து தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி லிஃப்ட் வரைக்கும் போகிறாங்க. அந்த சமயம் அந்த பாஜி பையன் என்ன சொல்கிறான்னா, என்னோட ஐடி கார்டை காணோம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரானுங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரு பெரிய சாக்கு என்னன்னா, ஸ்ட்ரக்சரில் அந்த பொண்ணே இல்லை, அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துறானுங்க. பார்த்துட்டு அந்த காஜி பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த மார்ச்சரி பையன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். நீ எனக்கே துரோகம் பண்ணுறியா, என்ன ஏமாத்த பார்க்குறான்னு சொல்லிட்டு அவனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பின்னாடி வந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த காஜி பையன் கழுத்துல ஒரு சொருவி அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறமா அந்த மார்ச்சரி பையன் பயந்துக்கிட்டு அவ கிட்ட வர, இவ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கத்திரிக்கோல் எடுத்து அவன் வயிற்றுல சொருகி அவனை அங்கேயே கொடூரமாக கொண்டுடுறா. இந்த படத்தோட கடைசியில் இறந்து போயிட்டான்னு நினச்ச அந்த ஹீரோயின் உயிரோட இருக்கா. இவளை பார்க்கத்த வந்து அந்த 3 பேர் செத்து போயிட்டானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.